ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 1 கப் பாஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. 3-4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தக்காளி கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதான். அடுத்து 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கடுகு உளுந்து கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். முதல்ல பாஸ்தாவை வேக வச்சுப்போம். 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப் தண்ணி விட்டுப்போம். கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் அது கூடயே சேர்த்துருவோம். பாஸ்தா சேர்த்துட்டு இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்காங்க. அப்போ தான் பாஸ்தா நல்லா வெந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாஸ்தா ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்து வரட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுப்போம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி வந்துப்போம். அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ அதே கடாயிலே 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே கடுகு உளுந்து சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இப்போ அது கூடவே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துப்போம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துப்போம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பாஸ்தா கூட நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். கேஸ்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துப்போம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாமே பாஸ்தா உள்ளார போயிருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. சிம்லே ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.